قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم ورحمة الله وبركاته. கணை நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஹீத் என்ற இந்த நேரான வழியிலே நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார். ஏறத்தாழ தமிழகத்திலே இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை 30 ஆண்டு காலமாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இந்த தௌஹீத் பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு விதமான எதிர்ப்புகள் வந்திருப்பதை நாம் தெரிந்து கொண்டும் இருக்கிறோம். ஆரம்பத்திலே தர்காக்கள், அவுலியாக்கள் வழிபடுவது கூடாது என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அவுலியாக்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள் என்ற பொய்யான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அவுலியாக்கள் உயிரோடு இல்லை, இறந்து விட்டவர்கள் தான் திரும்ப வரமாட்டார்கள் என்று நாம் பேசுகின்ற பொழுது நமக்கு அவர்கள் தந்த பதில் இதுதான். கொஞ்ச காலம் கடந்ததற்கு பின்னால் மதுஹபுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இவர்கள் இமாம்களை எல்லாம் மதிக்காமல் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று அப்பாவி பொதுமக்கள் அத்தனை பேர்களையும் தூண்டிவிட்டார்கள். அதற்கும் நாம் பதில் சொன்னோம். அதற்கு பின்னால் சஹாபாக்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு இறை செய்தி என்று சொல்லப்படுகின்ற வஹி வராது, எனவே அவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்களை இவர்கள் ஏசுகிறார்கள் என்ற அந்த பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு நேரடியாக பதில் சொல்ல வழியில்லாதவர்கள் பொய்யான தவறான வாதங்களை முன்வைத்து அவருடைய கருத்தை நிலைநிறுத்த பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்கள் சொல்கின்ற அனைத்தும் பொய்தான் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் நிரூபித்து வருகிறார். அதே போன்று சமீபத்திலே ஆதாரபூர்வமான ஹதீஸும் திருமறை குர்ஆன் தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் என்று நாம் அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதில் இந்த பொய்யான இந்த குற்றச்சாட்டிலே கூட நம்மில் சில பேர் கூட ஆமா புகாரியுடைய ஹதீஸை நீங்க எதுக்கு மறுக்கணும், முஸ்லிமுடைய ஹதீஸை நீங்க ஏன் மறுக்கணும் என்ற 1-2 பேர் எண்ணுகின்ற நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. நாம் எதை முன்வைக்கிறோம் என்ற அடிப்படை வாதங்கள் தெரியாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறது நாம் மறுக்கிறோமா, தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்றவர்கள் மறுக்கிறார்களா? நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஹதீஸை மறுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு நேரத்திலையும் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகின்ற பொழுது ஒரு காலத்திலையும் பொய்யே நிலை பெறாது. அப்படித்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். சில நேரங்களில் பொய்
பொய்யும் உண்மை மாதிரி, இன்னும் சொல்ல போனால் உண்மை விட கூடுதல் தோற்றத்தில் இருப்பதை எல்லாம் பார்க்கலாம். சில நேரங்களில் நம்மே கூட அந்த பொய்யான கருத்தை ஆட்டி படைக்க கூட செய்யும். உண்மைதான் இருந்தாலும் அது எல்லாம் அழிந்து போய்விடும், சத்தியம் தான் நிலைக்கும். அந்த அடிப்படையில் ஹதீஸ் முதல்ல மறுத்தால் அவனுடைய நிலை என்ன, ஹதீஸை நாம் மறுக்கிறோமா, மறுக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்தால் நாமளே எந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை பார்ப்போம். முதல்ல ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் என்பது ஏதோ உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து அல்ல, மனிதனுடைய கருத்தாக இருந்தால் அதை நிராகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் ஹதீஸ் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும்போது அது என்னுடைய வஹி செய்தி என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை இபாதத்தாக வணக்கமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அத்தனையும் அவருடைய சொந்த கருத்து அல்ல, அவங்களுடைய மனதில் எது தோன்றியதோ அதையும் சொன்னது அல்ல. ஒரு முகமது என்ற அடிப்படையில் சொன்ன கருத்தாக இருக்கும் என்றால் அதை ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஹதீஸுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அது என்னுடைய கருத்துங்கிறார். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. இந்த இறை தூதர் தன்னுடைய சுயமாக அவருடைய மனதில் எது தோன்றுகிறதோ அதை அவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. அவருக்கு எது வழியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர் பேசுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்ற மார்க்க ரீதியான காரணங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் சொந்தமாக எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார். சொன்னால் அவர் முகமதும் கிடையாது, நபியும் கிடையாது. இது இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பல்லிது மாவும் சில இலைக்க மர்ரபி, நபியே உன்னுடைய இறைவனிடமிருந்து உனக்கு எது வழியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மாத்திரம் நீ பின்பற்றி. பைலம் தஃபால், உன்னுடைய சொந்த கருத்தை, உன்னுடைய சோக கருத்தை, இறைவனுடைய வழி அல்லாத வேற கருத்தை நீ முன்வைத்தால் ஃபமா பல்லகத ரிசாலா, அல்லாஹ்வுடைய தூது செய்தியை நீ முழுமையாக சொன்னவனாக ஆக மாட்டாய், நீ தூதரே இல்லைங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற இந்த பேச்சுக்கள், வார்த்தைகள், அவர்கள் சொல்லுகின்ற செய்து காட்டுகின்ற அனைத்துமே அல்லாஹ்வுடைய வஹி. ஹதீஸ் என்றால் அது ஒரு வஹி. நிறைய பேருக்கு ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் சொன்னது தானே அப்படின்னு போறான். ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். குர்ஆன் மட்டும் என்ன? அல்லாஹ் நேரடியா புத்தகமாக தந்தா அது ரசூலுல்லாஹ் வாயிலாக வந்துச்சு. குர்ஆன் ஆயத்து இருக்குதா இல்லையா? அல்லாஹ் வந்து எழுதி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் எழுதி நம்ம கையில தரல, எழுதி ஜிப்ரீலும் கொண்டு வரல. ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு ஓதி காட்டினாங்க, சஹாபாக்கள் ஓதி காட்டினாங்க. அதுவும் வாயிலேயே தான் வந்தது. அதே போன்று ஹதீஸும் என்பதும் அல்லாஹ்வுடைய வஹி, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலேயே தான் வந்தது. அல்லாஹ் செயல்படியாக ரசூலுல்லாஹ் காட்டுவாங்க. அப்ப ஹதீஸ் என்றால் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை ஒருத்தன் புறக்கணிச்சா அதனுடைய நிலை என்ன? புறக்கணிக்கிறது மட்டும் இல்ல, நிராகரிச்சா அதனுடைய நிலை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அவர் மூமினே இல்லைன்றான். ஹதீஸை நீங்கள் மறுத்தீர்கள் என்றால் அது வஹியை மறுக்கிறதுக்கு சமம். வஹியை மறுத்தா இஸ்லாத்துல இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வை எந்த செய்தியா இருக்கட்டும் அது வஹி, அதை மறுத்தா இஸ்லாத்துல இருக்க முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையில நீங்கள் ஒரு தீர்ப்பை அளித்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மூமினே அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை அவருடைய சொந்த கருத்து இல்ல, அது அல்லாஹ்வுடைய கருத்து. அப்ப உங்களுடைய வாயில வருது, அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீங்க இதாப்பா தீர்ப்பு, மார்க்க அடிப்படையில் இப்படித்தான் செய்யணும் என்று நீங்க சொல்றீங்க. இதை அவர்கள் ஏற்க மறுத்தால் அது வந்து மூமினே கிடையாது அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல இதை விட தெளிவாக அழுத்த நிறுத்தமாக அல்லாஹ் சொல்கிறான், குல் அத்தீஉல்லாஹ வ ரசூல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி நீங்க கட்டுப்படுங்கள். ஃப இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். ஒரு சமயம் நீங்க கட்டுப்படலன்னு வைங்களேன், அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான். குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த மார்க்கத்திற்கும் நீங்க கட்டுப்படுங்க. இல்ல ஹதீஸ்ல நான் பின்பற்ற மாட்டேன், ஆயத்தை தான் நான் ஏத்துக்கணுமே அப்படின்னு நீ சொன்ன என்றால் உன்னுடைய மனசுல அந்த சிந்தனை இருக்கும் என்றால் அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான். காஃபிர்களை நேசிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? நீனும் காஃபிரும் ஒண்ணு, நீனும் ராமசாமியும் ஒண்ணு, நீனும் முஸ்லிம் பேர் வைத்திருக்கிறதுனால ஹதீஸை மறுத்ததுனால முஸ்லிம்
மாட்டேன், எல்லாம் மற்ற மதத்தவர்கள் எப்படி காப்பீரோ அதே மாதிரி நீயும் காப்பீர் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உமை அசில்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவர்கள் மாறு செய்கிறார்களோ பக்கத்து வல்ல வலாலும் வழிதா, அவன் தூரமான வழிகட்டு போயிட்டான், அவன் நேர்வழியிலே இல்ல, வழிகட்டு போயிட்டான், காஃபிர்ங்கறான், மூமினே இல்லங்கறான். அவன் எப்படி இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் அவங்க மூமினாக இருக்க முடியாது, முழுக்க முழுக்க காஃபிர் தான். இந்த செயலை இந்த தௌஹீத் ஜமாஅத் செய்யுமா? ஒரு மூமின் செய்ய இயலுமா? ஹதீஸை மறுப்பது என்பது காஃபிர் என்ற நிலையில, குஃப்ர் என்ற நிலையில அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் நாம மாத்திரம் இல்ல, எந்த உண்மையான ஈமான் உள்ள எவனும் செய்ய இயலாது. ஹதீஸை மறுக்கவே இயலாது. நம்ம மறுக்கல. ஆனா நம்ம மேல ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன வாதம்? இவர்கள் ஹதீஸை பார்ப்பார்கள், அறிவுக்கு ஒத்து இல்லை என்றால் உடனே தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய வாதம். நேரத்தை இங்க இருந்து போனவங்க உட்பட கடந்த காலத்தில் நம்மளை எதிர்த்தவர்கள் வரையும் எல்லாரும் வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டே வருவாங்க, ஒவ்வொரு மேடையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை ஆய்வு பண்ணுவாங்க, அறிவுக்கு ஒத்து வரலையா உடனே கடாசிவாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல இந்த புகாரை சொல்லுகிறார்கள். இது வளமையா சொல்லக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகள். இதுவும் அதான். எப்படி பொய்யும் பாருங்களேன். ஹதீஸ அறிவை கொண்டு நாம மறுக்கிறோம் என்றால் எந்த ஹதீஸ அப்படி மறுத்த சொல்லு, அது கேள்வி உண்டுல. ஒன்ன மறுத்தோம் என்றால் இன்னும் எழுதுகிற ஹதீஸ், இந்த ஹதீஸை உங்களுக்கு அறிவுக்கு ஒத்து வரல, அதனால நீங்க மறுத்தீர்கள் என்று அதுக்கு தக்க ஆதாரத்தை காட்டணும்ல. ஒரு ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. போற போக்குல அவருக்கு ஹதீஸ் பிடிக்கல, அது ஹதீஸ் அவங்க அறிவுக்கு ஒத்து வரல, உடனே நிராகரித்து விட்டார்கள். இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறார்களே தவிர அப்படி நாம அப்படி செய்யலை என்பதற்கு உங்களுக்கும் சில ஆதாரங்கள் தேவை இருக்குதா இல்லையா? அதை நம்ம தெரிந்து கொள்வோம். எத்தனையோ ஹதீஸ்கள் நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சா இது சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அதனால ஏற்றுக்கணும். எத்தனை ஹதீஸை பொதுவாக எடுத்துக்கிட்டுங்களேன். வாய் ஒப்படைக்கிறோம், வாய் சுத்தமாகுது, ரைட்டு. கையை கழுவுறோம், கை சுத்தமாகுது, ரைட்டு. மசாஜ் செய்யறோம், சரி தலையில ஒன்று ரெண்டு தூசி இருந்தா அது போகுது அப்படின்னு ஏத்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒலி செய்யக்கூடிய நேரத்துல சாக்ஸ் அணிந்திருந்தால் சாக்ஸுக்கு மேல மசாஜ் செய்யறாங்க. காலை கழுவணும் அவசியம் இல்லை. காலை கழுவாம நாம ஒரு நாளைக்கு அல்லது பயணியா இருந்தால் 3 நாளைக்கு அவர்கள் சாக்ஸை கலட்டாம காலையும் கழுவாம காலுக்கு மேல ஒலி செய்யக்கூடிய அந்த நேரத்துல காலை கழுவுவதற்கு பதிலாக காலுக்கு மேல மசாஜ் செஞ்சுக்கலாம். ஹதீஸ் இருக்குது. நிராகரிச்சிட்டோமா? அறிவை ஒத்து பாருங்க. ஆனா காலை கழுவுறதும் சாக்ஸ் மேல மசாஜ் செய்யறது ரெண்டும் ஒண்ணா? காலை கழுவுனா காலோட அழுக்கு போச்சுன்னு அர்த்தம், அசுத்தம் இருந்ததுன்னா அசுத்தம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுல ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. அறிவோடு சிந்தித்தால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. மேல சாக்ஸ் மாட்டிருக்கலப்பா, மேல மசாஜ் செஞ்சுக்க, என்ன அறிவு இருக்குது? எதை சொல்லி இதை நிரூபிப்பீங்க? இந்த ஹதீஸ்ல நிராகரிச்சிட்டோமா? ஒலி செய்யும் போது நீங்க சாக்ஸுக்கு மசாஜ் செய்யக்கூடாது. எப்படி முதல்ல நீங்க கழுவுனீங்களோ அதே மாதிரி காலை சாக்ஸை கழுவிட்டு காலை கழுவுங்க அப்படின்னு சொன்னோமா? எத்தனை ஹதீஸ்கள், 1 2 இல்ல. இத மாதிரி ஒவ்வொரு செய்தியும் நீங்க பாருங்க. எந்த செய்தியுமே அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்பதற்காக வேண்டி எந்த ஹதீஸையும் நம்ம மறுக்கவும் மாட்டோம். மறுத்தா காஃபிர். அறிவுக்கு ஒத்து வரலைங்கிறதுக்காக வேண்டி மறுத்தா அது காஃபிர் இல்லையா? அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிடுவோம். அறிவுக்கு ஒத்து வரலன்னா அது எப்படி மறுக்க முடியும்? உமர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் ஞாபகத்துக்கு வருது. புகார்ல நீங்க பார்க்கலாம். ஹஜர் அஸ்வத் கல்ல முத்தமிடுறாங்க. மார்க்கம் அனுமதி தந்து இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகின்ற அந்த நேரத்துல தவாப் செய்யும் போது ஹஜர் அஸ்வத் கல்ல முத்தமிடணும். அவ்வளவுதான், மார்க்கம் சொல்லிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கல்லை போய் பார்க்கறாங்க. இன்னி ஆலமு அன்னக ஹஜர், நீ ஒரு கல் என்று எனக்கு நல்லா தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட நான் பார்த்திருக்காவிட்டால் மா கப்பல்துக்க, உன்னை நான் முத்தமிட மாட்டேன் சொன்னாரா? ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிடுவதுல என்ன வந்துருச்சு? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நாம செய்யறோம். உமர் அப்படிதான் விளங்குறாங்க. மார்க்கத்தை அறிவை வைத்து தீர்மானிப்பதா இருந்தா இன்னைக்கும் நாம ஹஜ்ஜுக்கு போறோமே, உம்ராவுக்கு போறோமே, தவாஃப் பண்றோமே, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லையில முத்தமிட கூடாதுன்னு சொன்னோமா? அறிவை நம்ம பயன்படுத்தலையே. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நாமளும் செய்யறோம். ரசூலுல்லாஹ் காபாவை தவாஃப் பண்ண சொன்னாங்க, நாங்களும் தவாஃப் போறோம். ரசூலுல்லாஹ் சை ஓட சொன்னாங்க, அந்த சஃபா மர்வாக்கு இடையில 7 தடவை தொங்கோட்டனாங்க, நாமளும் செய்யறோம். என்னப்பா அறிவுபூர்வமா சொல்லு. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ்வே அறிவுபூர்வமா யோசிச்சு பாரு.
அறிவுபூர்வமா யோசிச்சா அல்லாஹ் உண்மை என்றால் அவன் சொன்னதெல்லாம் ஏற்றுப்போம். அப்ப இதனால நம்ம அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்பதற்காக வேண்டி எந்த ஹதீஸையும் மறுக்க மாட்டோம். மறுத்தா காஃபிர் என்ற நிலைக்கு போயிடும். இதுக்கு அடுத்து இன்னொரு நிலையை நீங்க பார்க்கணும். நாம எதை மறுக்கிறோம் தெரியுமா? ஹதீஸ் இல்லாததை ஹதீஸ் இல்லைன்னு இதை கூட வழங்க மாட்டோம். ஹதீஸ் சிலத ஹதீஸ்ங்கிற பேர்ல நிறைய எழுதி வச்சிருக்கான். கத்திரிக்காய்க்குன்னா எல்லா நோய்க்கும் மருந்துன்னு எழுதி வச்சிருக்கான். இவங்க வேணா ஹதீஸ்னு ஏத்துக்கிடுவாங்க. அறிவிப்பாளரை பார்க்க மாட்டாங்க. குர்ஆனுக்கு முரண்படுதா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எவன் சொன்னாலும் ஏத்துக்குவேன் அப்படின்னு நிலையில இருக்கிறான். ஆனா மார்க்கம் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால்தான் அது ஹதீஸ் என்ற தகுதி அடையும். இல்லைன்னா அதுக்கு பேரு ஹதீஸ் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வஹீ செய்தி என்பது அது முரண்பாடாக இருக்காது, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்காது. ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸும் மாற்றமா இருக்காது. அப்படி மாற்றமாக இருந்தால் குர்ஆனுக்கோ அல்லது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கோ இன்னொரு செய்தி மாற்றமா இருந்தால் அது ஹதீஸே இல்லைங்கிறோம். ஹதீஸா இருந்து மறுத்தா தானே காப்பிடு. இது ஹதீஸே இல்லையப்பா. எத்தனை அறிவிப்பாளர் வரிசையில பலவீனம் இருக்கிறது. அதை வைத்து உலகத்துல உள்ள நிறைய அறிஞர்கள் ஹதீஸை இல்லைன்னு தான் மறுக்கிறாங்க. பலவீனமான செய்தி, அதனால இது ஹதீஸை இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சட்டம் தான் திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அது வந்து ஹதீஸை இல்லைன்னு நம்மள இது விளங்காம அதற்கு போய் ஹதீஸை மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டு சொல்றாங்க. குர்ஆன் வந்து முரண்படாது, ஹதீஸும் முரண்படாது. குர்ஆனுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் முரண்படாது. ஏன் அல்லாஹ் அப்படி வஹீல சொல்றான்? அஃபலா யததப்பருன குர்ஆன், குர்ஆன் நீங்க சிந்தனை செய்து பார்க்க கூடாதா? வலவு கான மின் இன்தி கையில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் மற்றவரிடத்தில் இருந்து இது வந்திருக்கும் என்றால் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுனால அங்கே முரண்பாடு இல்லை. அல்லாத மனுஷன்ட்ட இருந்து வந்தா அதுல முரண்பாடு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த லாஜிக்க இதை சொல்லிதான குர்ஆன் இறைவேதங்களா வஹீ செய்தி உண்மை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது வஹீ செய்திக்கு பொருந்தாதா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்ட்ட இருந்து வந்தா முரண்பாடு இருக்காதுதான். இந்த ஹதீஸ்ங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததா மனுஷ கருத்தா? மனித கருத்து என்றால் முரண்பாடு இருக்கும். இறைவனுடைய கருத்து என்றால் எதுக்கும் முரண்பாடு இருக்காது. இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான். அல்லாஹு நஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிய அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை இறக்கி வைத்திருக்கிறார். அது ஒன்றோடு ஒன்று ஒத்ததாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான். குர்ஆனா இருந்தாலும் ஹதீஸா இருந்தாலும் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் முரண்பாடா இருக்காது. முரண்பாடா இருந்தா அது பேர் வஹீ இல்லைங்கிறான். வஹீல வந்து முரண்பாடு கிடையாது. அல்லாஹ் இறக்கிய அந்த செய்திகள்ல முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இருந்தால் அது வஹீயே கிடையாது. இவ்வளவு தெளிவா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. அவனிடத்தில் இருந்து அல்லாஹ்விட்ட இருந்து எந்த அநியாயமான கருத்தும் வராது, எந்த பொய்யான தவறான கருத்தும் அவன்கிட்ட இருந்து வராது அப்படிங்கிறான் அல்லாஹ். இத்தனை வசனத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய செய்தியில வஹீ செய்தியில முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இருந்தால் அது சேலஞ்ச் பண்றான். முரண்பாடு இருந்தா மனுஷ கருத்தப்பா, ஏன் கருத்து இல்ல அப்படிங்கிறான். அப்ப இந்த வஹீ செய்தி அது குர்ஆனா இருந்தாலும் ஹதீஸா இருந்தாலும் அதுல முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இருந்தால் அது ஹதீஸ் இல்ல. இந்த வார்த்தை நம்ம வைக்கிறோம். ஹதீஸ் இல்லங்கிறோம். அங்கு பதில் சொல்லு. முரண்பாடு இருந்தால் ஹதீஸ் நீ சொல்லு. வஹீல முரண்பாடு இருந்தாலும் அது ஏத்துக்க நீ சொல்லு. அதுக்கு பின்னாடி ரெண்டாவது பேசுவோம். ஆனா அப்படி யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் அல்லாஹ்வை குற்றம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும். கடவுளா இருக்கிறான், முரண்பாடு அல்லாஹ்வை பேசுறான். அல்லாஹ் சொன்னதுல முரண்பாடு இருக்கிறது. அவன் ஏன் கடவுளை ஏத்துக்கணும் என்ற நிலையில அந்த விமர்சனங்கள்லாம் போகும். இது அல்லாம இப்ப நாம ஹதீஸ் இந்த வாதத்தை வைக்கிறோம். அதான் வஹீ செய்தியில முரண்பாடு இருக்காது. முரண்பட்டால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம். அவ்வளவுதானே. ஆனா இது நம்ம ஹதீஸே இல்லை என்ற நிலையில உட்கார்ந்துக்கிட்டு சில ஹதீஸ்களை ஹதீஸ்ங்கிற பேர்ல எழுதி வைக்கப்பட்டதை இல்லைன்னு மறுக்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசை கரெக்டாக இருக்கிறது, அதுவும் புகார்ல இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்கிறது, சிஹாஹ் சித்தா ஆதாரப்பூர்வமான 6 கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் சொல்றீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும், மறுக்க கூடாது. மறுத்தா நீங்க ஆக்கினாயிரு. நம்ம நிலைப்பாட்டின் அடிப்படையில குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி இருந்தால் ஹதீஸ் இல்லைங்கிறோம். அப்படி சொல்லும் போது அது வந்து ஹதீஸை மறுக்கிறன்னு அர்த்தம் வராது. ஆனால்
குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தாலும் ஆதாரப்பூர்வமான மற்ற ஹதீஸுக்கு மாற்றமா இருந்தாலும் அதுவும் ஹதீஸ் தான் அப்படின்னு சொன்னா அதை செயல்படுத்தணும்ல. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த ஹஜ் உம்ரா நிறைய பேர் போயிட்டு வந்திருப்போம். அதுக்கு இஹ்ராம் என்ற ஒரு நிலையில எல்லாரும் இருந்திருப்போம். இஹ்ராம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும். எதுல இஹ்ராம் நிலையில இருந்தா சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும். என்ன ஒழுங்குமுறை கடைபிடிக்கணும்? நிறைய விஷயங்கள். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடை போடக்கூடாது, அதே மாதிரி நறுமணம் பூசக்கூடாது, இப்படி எல்லாம் சில ஒழுங்குமுறைகள் சொல்றாங்க. அதுல ஒரு ஒழுங்குமுறை என்னன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்து வைக்க கூடாது, அதே போன்று பெண்ணும் பார்த்து பேசக்கூடாது. பெண் பார்க்கிறாங்களா இல்லையா, மணப்பெண்ணு, இதையும் பேர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. உலகத்துல எல்லா முஸ்லிமும் இதை ஏத்துக்கிறோமா? இஹ்ராம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை ஏத்துக்குவாங்க. சுன்னா ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், அல்லது எந்த கோஷ்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இஹ்ராம்ல இருக்கும்போது திருமணம் பண்ணிடாதீங்க, யாருக்கும் கல்யாணம் நீங்க நடத்தி வைக்காதீங்க, இப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, இது முஸ்லிம்ல இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் பண்ணினார்கள். எப்பொழுது? நாங்க இஹ்ராம்ல இருந்து வெளியில வந்ததற்கு பின்னால, இஹ்ராம கலந்ததற்கு பின்னால நபி அவர்கள் என்ன கல்யாணம் பண்ணாங்க, இஹ்ராம்ல திருமணம் பண்ணல. ரசூலுல்லாஹ் இஹ்ராம்ல இருக்கும்போது அவங்க திருமணம் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே திருமணம் பண்ணக்கூடாது என்று வேற சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு மாற்றமா புகாரில 1837, 4259, 5116 ஹதீஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, தஸவ்வஜ மைமூனா வஹுவ முஹரிமுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவை இஹ்ராம்ல இருக்கக்கூடிய நிலையில் திருமணம் செய்கிறார்கள். விளங்குதா? இஹ்ராம்ல இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மைமூனாவே சொல்றாங்க, என்ன இஹ்ராம்ல இருக்கோ ரசூலுல்லாஹ் கல்யாணம் கட்டல அப்படிங்கறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவை இஹ்ராம்ல இருக்கும்போது திருமணம் செய்தார்கள். நாம சவால் வரை விட்டாச்சு. இது எது வருது? புகாரில. வேற எந்த சில கிதாபுகள் வாயில கூட நுழையாது, அந்த மாதிரி மூலம் சொல்லல. புகாரில அறிவிப்பாளர்கள் வரிசை 100க்கு 100 சரியாக இருக்கக்கூடிய, எல்லாமே நம்பகமானவர்கள், சிக்கத்துன்னு வரக்கூடிய இத்தனை ஹதீஸ் இருக்குல்ல. இப்ப ஹதீஸை யாரு மறுக்கிறான்? நாம என்ன செய்வோம்? இப்னு அப்பாஸ் அவங்க தெரியறப்ப அது ஹதீஸை இல்லைங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்கல்ல, இஹ்ராம்ல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மைமூனாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு, இது ஹதீஸே இல்ல, அது ஹதீஸே கிடையாதுன்னு நாம சொல்றோம். நீங்க ஹதீஸ்னு ஏத்துக்கிறீங்கல்ல, ஹதீஸ்னு ஏத்துக்கிட்டா ரசூலுல்லாஹ் இஹ்ராம்ல இருக்கும்போது திருமணம் செய்யலாம், நாங்களே செய்யக்கூடாது, நாங்களா என்ன செய்யணும்? நீங்க ஹதீஸ்னு ஏத்துக்கிட்டா இத மறுக்க செய்றீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் மறுக்கணும். இப்னு அப்பாஸ் உடைய ஹதீஸை மறுக்காம ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போக முடியாது. ஏன்? ஒண்ணு ஏதாவது முரண்பாடு இருக்குது. திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது இஹ்ராம்ல இருக்கும்போது. நீங்க பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்னு அப்பாஸ் உடைய ஹதீஸை மறுக்கணும். பண்ணலாம்னு எடுத்துட்டீங்கன்னா மைமூனாவுடைய ஹதீஸையும் வேற ஆட்கள் அறிவிக்கக்கூடிய உஸ்மான் போன்ற அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை மறுக்கணும். இஹ்ராம்ல திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது. என்ன செய்வீங்க? ரெண்டும் புகாரி முஸ்லிம்ல தானே இருக்குது. அறிவிப்பாளர்கள் வரிசைன்னா அவ்வளவு கரெக்டா இருக்குது, பக்காவா இருக்குது. சவால் மட்டும் சொல்கிறோம். உலகத்துல எங்களை பார்த்து ஹதீஸை நிராகரிக்க நீங்க சொல்றீங்களப்பா, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, நீங்க உண்மையிலேயே ஈமான் கொண்டு இருந்தா, இந்த ஹதீஸ நீங்க ரெண்டையும் நீங்க வளர்த்து சொல்லுவாங்க. மறுக்காம எதையும் மறுக்க கூடாது. இதையும் எதுனா அதையும் எதுக்கணும். யாரால திருமணம் பண்ணலாம், திருமணம் பண்ணக்கூடாது. ரெண்டும் புகாரி முஸ்லிம்ல அறிவிப்பாளர்கள் வரிசையில கரெக்டா இருக்கிறது. சொல்லு, உலகத்துல யாருன்னு சொல்லு. ஆனா இந்த ஹதீஸ இவ்வளவு பச்சையா மறுக்கிறாங்க. மறுத்து கொண்டுதான் நம்மளுக்கு இவன் ஹதீஸ மறுக்கிறான். நாங்க என்னப்பா ஹதீஸ மறுத்தோம்? நாங்க ஹதீஸ மறுக்கலையே. இது மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன். இந்த சுன்னா ஜமாத் பள்ளிவாசல்ல எந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போனாலும் ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க, மக்ரிப் 6:30 இகாமத்து போட. ரசூலுல்லாஹ் புகார்ல சொல்றாங்க. புகார்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லு கப்ல ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் முன்னாடி நீங்க தொழுவுங்க இருக்கா? இப்ப இத பச்சையா மறுக்கிறது யார்? நீங்க தான மறுக்கிறீங்க. மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி தெளிவான ஹதீஸ் இருக்கும்போது இல்ல சுன்னத் தொழுவதற்கு வாய்ப்பே தரமாட்டேன், வாங்க சொன்ன உடனே காமத்து அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. இவங்க ஹதீஸ மறுக்கலையா? இப்ப இவங்களுக்கு என்ன பேரு?
இதே மாதிரி இன்னொரு கோஷ்டியை நீங்க பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூமு லிருயத்திஹி வஅஃதிரு லிருயத்திஹி. இது புகாரில் உள்ள செய்தி. பிறையை பார்த்தால் நீங்க நோன்பு வைங்க, பிறையை பார்த்தால் நீங்க நோன்பு விடுங்க, பெருநாள் கொண்டாடுங்க. பெருநாள் கொண்டாடுவதற்கும் ரமலானுடைய அந்த நோன்பு வைப்பதற்கும் பிறதான் பார்த்து நீ வைங்க அப்படின்னாங்க. வயிறு ஊப்பி அழைக்கும் அந்த பிறை உங்களுக்கு தென்படவில்லை என்றால் இந்த ஷாபான் மாசத்தை 30 பூர்த்தி ஆக்கிக்கிடுங்க. இவ்வளவு செய்தி புகாரி, முஸ்லிம், திருமதி, நசைன்னு என்னென்ன நூல்கள் இருக்குதோ எல்லா நூல்களும் ஹதீஸ் இருக்குது. அதாவது தமிழகத்தில் ஒரு கோஷ்டி இந்த ஹதீஸ் அப்பட்டமாக இருந்தான். பிறையை பார்க்க தேவையில்லை, பார்க்கவே கூடாது. அது சில பேர் சுமு கொண்டு கிழக்க பாரு அப்படிங்கிறான். பிறையை வந்து மேற்கு பார்க்கணும், இவன் கிழக்க பாருங்கிறான், அது சுமு கொண்டு பாருங்கிறான். இவ்வளவு அப்பட்டமாக மீறி கண்ணால பார்க்கறதுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை இவ்வளவு கால போட்டு மிதிக்கிறான். ஒரு முஸ்லிமாவும் இவன் ஹதீஸை நிராகரிச்சான்னு பேசுறாங்களா? நம்மளுக்கு எதிராக இத்தனை பேரும் வருத்திக்கிட்டு வாங்கிங்களப்பா. எல்லாரும் எங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களே, சரி பேசு, அது எங்களுக்கு வல்வை ஊட்டும், அது ரைட்டு தான். நம்ம கேட்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மகரிபுடைய சுன்னத்தை க்ளோஸ் பண்றான், அதை சாவடிக்கிறான். அதே போன்று ஒரு சில கூட்டம் பிறை விஷயத்துல புகாரியுடைய ஹதீஸை கால்ல போட்டு மிதிக்கிறான். அது இல்லைங்கிறான், இந்த காலத்துக்கு பொருந்தாதுங்கிறான். சில அமைப்பு வந்து சகனுடைய 2 பாகம் இருக்கிறது, அது என்னுடைய அறிவுக்கு பொருந்தல, எனவே நான் 2 பாகம் சொல்ல மாட்டேன், அது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு அவங்களுடைய பத்திரிகையில எழுதி வச்சிருக்கான். ஹதீஸை போட்டு நம்பரை போட்டு இந்த காலத்துக்கு இந்த ஹதீஸ் பொருந்தாதுன்னா இத்தனை கோஷ்டிகளை ஒருத்தராவது ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேசுறது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது இப்படி பேசுறது உண்டா? அது காலாகாலமா உண்மையான ஹதீஸை நிராகரிக்கிறான். நம்ம ஹதீஸ் நிராகரிக்கல, ஹதீஸ் சிலது வந்து ஹதீஸ்ங்கிற பேரை எழுதி வச்சிருக்கலாம். அதுதான் நம்ம சொல்றோம். குரான் விபச்சாரம் பண்ணி இருக்குது, புகாரில தான் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல. ஆனா புகாரியுடைய செய்திகள் அதை எழுதி வச்சிருக்காங்க, அது ஹதீஸ் இல்ல, அது ஹதீஸ் இல்லப்பா அப்படிங்கிறோம். இதே மாதிரி அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்பதற்காக சொல்லல, குரானுக்கு மாற்றமாக ஆதாரபூர்வமான மற்ற ஹதீஸ்களுக்கு மாற்றமாக அது இருந்தால் அது ஹதீஸ் இல்ல. ஹதீஸ்ங்கிற பேரை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பேர் ஹதீஸ் மறுப்பாளர்களா? நாங்க ஹதீஸை மறுக்கிறோம், எல்லாருமே ஹதீஸை மறுக்கிறோம். நீங்க உண்மையிலேயே எல்லாத்தையும் இந்த வாதத்தை எடுத்து வையுங்கள். ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் யார் என்று நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு காலத்தையும் இந்த ஜமாத்தை நாமோ இந்த ஹதீஸை மறுக்க மாட்டோம். ஹதீஸுக்கு வாழ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டிருந்த அடிப்படையில் செயல்படாமல் அருள் செய்வானாக. வாஹத்தமன் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தௌஹீத் என்பது மற்றவர்கள் நம் மீது சொல்லுகின்ற பொய்யான குற்றச்சாட்டுகளின் காரணத்தினால் மென்மேலும் வளர்த்து வருகிறது. ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டுதான் நம்மிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். மற்றவர்கள் நம் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லாமல் உண்மையான குற்றச்சாட்டை சொன்னால் நாமளே தடுமாறித்தான் போயிருக்கோம். எப்படா பதில் சொல்றது அப்படின்னு யோசிப்போம், சிந்திக்கணும். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பொய்யான குற்றச்சாட்டுனால் இங்க வாழலாம், ஹதீஸை மறுக்கலாமே, நாங்க தான் ஹதீஸை வாழ வச்சோம், சகல்ல 2 பாங்கு அப்படின்னு தமிழகத்தில் முதல்ல அறிமுகப்படுத்துறது யார் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியோ சகல் பாங்கெல்லாம் உண்டோ? ஆமா, புகார்ல முஸ்லீம்ல ஹதீஸ்ல இருக்குது, மற்ற பள்ளிவாசலாம் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க மட்டும் அம்மா நாங்க ஹதீஸை வாழ வைக்கிறோம், இப்போ உங்களை பார்த்து ஹதீஸை மறுக்கிறோம்னா போய் சொல்றோம் பார்த்துக்க அப்படிங்கிறோம். ஆடம்பர திருமணத்துல கலந்து கொள்ளாத, எளிமையான திருமணத்துல கலந்து கொள்ளு அப்படின்னு நாம சொல்றோம். எப்ப ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, அது இந்த ஹதீஸ் இருக்குது, நாங்களும் ஹதீஸை மறுப்போம். அட இந்த ஜமாத்து வெல்ல ஆட்டணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதின் காரணத்தினால் அந்த ஹதீஸை வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்துல வெல்ல ஓடிச்சானே. நீ விரலையே ஓடிச்சாலும் பிரச்சனை இல்ல, நாங்க ஹதீஸுக்கு வாழ்வு கொடுப்போம். நம்ம நாங்க ஹதீஸை மறுப்போமா? கடந்த காலத்துல இன்னும் சொல்ல போனா பல பள்ளி வாசல்கள்ல நம்மை தொட வரக்கூடாது என்று சொன்னதற்கு அடிப்படை காரணமே ஹதீஸை பின்பற்றுதான். ஹதீஸை விட்டுட்டு மதுரவு சட்டங்களையும் குப்பைகளையும் நாம பின்பற்றி இருந்தோம் என்றால் இன்றைக்கு இத மாதிரி இடத்துல தொழில் அவசியம் இல்லை. இதை விட சூப்பரான ஏசி பிள்ளை உட்கார்ந்து இருக்கலாம். ஏன் வெளியில தள்ளப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? ஹதீஸை பின்பற்றணும், ஹதீஸுக்கு வாழ்வு கொடுக்கணும், அதுதானே. அப்ப இத மாதிரி பல பிரச்சாரங்கள் நமக்கு கை கொடுக்கிறது. இப்பவும் நமக்கு தேவை என்னன்னு கேட்டா, இத போன்ற பொய்யான பிரச்சாரத்தை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை, நல்லா போய் சொல்லு, அதுதான் எங்களுடைய வளர்ச்சி. ஹதீஸை மறுக்கிற நீ பேசுறியா, ஊர்வா மைக்கு போட்டு பேசு,
ஒரு ஊர்ல பேசிட்டு இன்னொரு ஊர்ல பேசுறாரு, பேசாம இருக்கிறாரு. ஏன்? அது எங்களுக்கு தான் நஷ்டம். தௌஹீத் வளராது. நீ ஊரா மைக்கு போட்டு பேசு, இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் அப்படின்னு நீ பேசினாதான் இவன் நஜாத்துக்காரன் என்ன சொல்றான்னு அவன் கேட்கலாம். ஆரம்பத்தில் அப்படித்தானே அவுலியாக்களை திட்டுகிறார்கள் சொல்லும் போது நம்ம மீட்டிங் என்ன அவுலியாக்களை திட்டுதான் அடிக்கத்தான் வந்தான். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி இவர் திட்டிடுவாரோ அப்படின்ட்டு வந்தான். இல்ல அவர் ஒரு நல்ல அடியாரு அல்லது அவருடைய நிலை அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும், அவர் போய் வணங்காது. எங்கப்பா 1 மணி நேரம் பேசினாங்க, 2 மணி நேரம் பேசினாங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல வந்துச்சு, ஒரு இடத்துல கூட திட்டலையே, நீ ஏன்பா திட்டின? அது உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னா உடனே சரி ரைட்டு அப்படின்னு அவன் தான் உள்ள போனான். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை திட்டுதே அப்படின்னு அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அதை கேட்டு எதிர்க்க வந்தவர்கள் அதுக்கு பின்னால திருந்தி ஆமா இவங்க கரெக்டா தான் பேசுனாங்க. அதே மாதிரி மதுரை கூட்டு வந்தது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, சஹாபாக்கள் திட்டுன்னு ஊரா கிளிப்பிங் போட்டு எல்லாத்தையும் விவரிச்சான். கடைசி என்னாச்சு? அந்த கிளிப்பிங் அழிஞ்சு ஒழிஞ்சுதான் போச்சுதே தவிர கொள்கையிலிருந்து யார் போனதாக தெரியல. ஏன்னா கொள்கைவாதியாக தான் இருப்பாங்க. அப்ப இத மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை அவங்க முன்னெடுத்து செல்லத்தான் நாம இந்த தௌஹீத எடுத்து சொல்ல முடியும். நபிமாருடைய காலத்திலேயே இப்படித்தான் பொய் தான் சொன்னாங்க. யாரு உண்மையை பேசினா ரசூலுல்லாஹ்ட்ட வாதம் பண்ணல. அதே மாதிரி ஃபிரௌனுடைய காலத்திலையும் இப்ராஹிமுடைய காலத்திலையும் மூசா நபியுடைய காலத்திலையும் எல்லாம் பொய்யான வாதங்களை வைத்து தான் நபிமார்களை ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க தோத்து போனாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் எடுத்து சொல்லும் போது பொய்யான குற்றச்சாட்டுகளை இதை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் சத்தியத்தை கொண்டு நாம் அதை வெல்லுவோம். எல்லாரும் இந்த ஏகத்துவத்துக்கு நாம வரணும். எல்லா சகோதரர்களையும் கொண்டு வருவதற்கு இந்த பிரச்சாரத்தை தங்கு தடை இல்லாமல் நாம செய்யணும். அல்லாஹ் நம்ம கேட்டு அடிப்படையில் செயல்பட அருள் செய்வானாக. வாசதவன் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர்.